அவைகளை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களை முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஆமென், அல்லேலூயா. இது யார் எழுதுறதுன்னா பவுல் எழுதுறாரு. பவுல் இந்த காரியத்தை பார்க்கல, ஆனா பரதேசத்துல போய் சில காரியங்களை அவர் பார்த்தாரு, கேட்டாரு. இப்ப உலகத்துல நடந்தது என்ன அப்படின்னா, இயேசுவை அவமானப்படுத்தி சிலுவையில் அடிச்சு கொன்னாச்சு. அதே நேரத்துல ஆவிக்குரிய மண்டலத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னா, இங்க என்ன போட்டிருக்கு பாத்தீங்களா? நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளால் விரோதமா இருந்த கையெழுத்து அவர் என்ன செஞ்சார்? குலைத்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு. துரைத்தனமும் அதிகாரமும் யார்கிட்ட இருந்துச்சுன்னா, பிசாசு அதை எடுத்துக்கிட்டு அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தான். அதை இயேசு என்ன பண்ணார? உரிந்து கொண்டு. ஆவிக்குரிய உலகத்துல சிலுவையில இயேசு மரிக்கிற நேரத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னா, இயேசு பிசாசை சங்கிலிகளால் கட்டி அடிச்சு தரதரனை இழுத்துட்டு போய் அவனுடைய எல்லா அதிகாரங்களையும் துரைத்தனங்களையும் உரிந்து சிலுவையின் மேல என்ன அடிச்சாராம்? ஆணி அடிச்சார். ஆமென், அல்லேலூயா. பூமியில நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இயேசுக்கு இது நடந்துச்சுன்னு சொல்லி. ஆனா ஆவிக்குரிய மண்டலத்துல என்ன நடந்திருக்குது? என்ன நடந்திருக்கு? அவர் தான் எல்லா துரைத்தனங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி பிசாசுடைய எல்லா தந்திரங்களையும் முறிந்து நிர்வாணப்படுத்தி இயேசு சிலுவையின் மேல் என்ன செஞ்சிருக்கிறாரு? வெற்றி சிறந்திருக்கு. அதனால நம்ம இன்னைக்கு எப்படி இருக்கணும்? ஆமென், அல்லேலூயா. சரி, இது ஆங்கிலத்தில் எப்படி இருக்குது அந்த மட்டும் நான் சொல்லிடுறேன். By cancelling the record of debt that stood against us with its legal demands. அதாவது இது என்ன சொல்லுது அப்படின்னா, அவர் சிலுவையில் அடிச்சார் இல்லையா, அந்த கையெழுத்து நமக்கு விரோதமா எதிரடியா இருந்த கையெழுத்தை குலைக்கிறதுக்காக என்ன பண்ணார்னா, அதுல என்ன இருந்துச்சுன்னா ஒரு கடன் இருந்துச்சு. பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகம் இருக்குது. இது பிதாவினால் ஏற்படுத்தப்பட்ட கட்டளை. இந்த கையெழுத்தை இயேசு என்ன பண்றாருன்னா, தம்முடைய ரத்தத்தினாலே அதை எடுத்து என் பிள்ளைக்கும் எனக்கும் இடையே என்ன இருக்கக்கூடாது? எந்த கடனும் தடையும், லீகல் டிமாண்ட்ஸ் அப்படின்னு இருக்கு, சட்டபூர்வமான சில டிமாண்ட்ஸ், சட்டபூர்வமான எழுத்துகள் எனக்கும் என் பிள்ளைகளுக்கு நடுவில் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவர் அதை எடுத்து தன் ரத்தத்தினால என்ன செஞ்சாராம்? அதை குலைத்து அந்த எதிராக இருந்த கையெழுத்தை அழித்து சிலுவையின் மேல் என்ன செஞ்சிருக்காரு? வெற்றி செய்திருக்காரு. ஆமென், அல்லேலூயா. உங்களுக்கும் தேவனுக்கு விரோதமா எந்த கடனும் இனி இருக்காது. எந்த சட்டபூர்வமான காரியமும் இராதபடிக்கு தேவன் என்ன செஞ்சிருக்கிறாரு? அதை முடித்து விட்டார். ஆமென், அல்லேலூயா. என் கடனையும் என் வழக்கையும் இயேசு என்ன செஞ்சிருக்காரு? சிலுவையில தீர்த்திருக்கிறார். நீ கடனோட வழக்குகளோட இருப்பீங்கன்னு சொன்னா இந்த நாள்ல ஆண்டவர் என்ன செய்வாரு? உங்கள் காரியங்களை மாற்றுவார். ஆமென், அல்லேலூயா.